பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச் வந்து இல்லை ஹேண்டில் பாரில் வரல. ஆனால் இங்கே நமக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த லாக் அன்லாக்கு கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல். அதே சாஃப்ட் டச் பிளாஸ்டிக்கில். அண்ட் இங்கேயுமே நமக்கு ஃப்ரண்ட்டில் இன்டீரியர் எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டாக டியூவல் டோன் கான்செப்ட்டில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இடத்துலையுமே சாஃப்ட் டச்சாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏதாவது மொபைல் ஏதாவது இப்படி வச்சுக்கலாம். மற்றபடி நம்ம இந்த க்ளவ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது நான் கொஞ்சம் பின்னாடி வைக்கிறேன். க்ளவ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல நல்ல ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. டாக்குமெண்ட்ஸு ஃபைல்ஸ் எது வேணால் வச்சுக்கலாம். நல்லாவே ஸ்பேஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே, இப்போது ஃப்ரண்ட் சீட் கம்ஃபர்ட்டு கேட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கேப்டன் சீட்டில் உட்கார்ற மாதிரி கம்ஃபர்ட் இருக்குது. ஆனால் நல்ல ஒரு பெரிய சீட்டு கிடையாது. நீங்கள் பார்த்தா தெரியும், எஜ் டு எஜ் தான் உட்காந்துருக்கேன், சின்ன சீட்டு தான். ஆனால் வந்து கேப்டன் சீட்டில் உட்கார அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து கிடைக்குது. ஏன்னா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக சீட்டை, லெதரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக இங்கே ஃப்ரண்ட்டில் 2 சீட்டுக்குமே வந்து நமக்கு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலாக. ஸோ ஒரே ஹேண்ட் ரெஸ்ட்டாக இல்லாமல் 2 கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த சென்டர் கேப்பில் நமக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஃபைல்ஸ் ஏதாவது வச்சு, ஐ மீன் கீஸு, காயின்ஸு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி நல்ல இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் கப்பு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்பேசஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, எதாவது வச்சுக்கிற மாதிரி. இங்கெல்லாம் கீ வச்சுக்கலாம். ஸோ ஆனால் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் எதுவுமே தரல. இந்த இடத்துல 12 வோல்ட்டில் சாக்கெட் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. அண்ட் இந்த இடத்துல சிபின்க்கு 15 வாட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கம்ப்ளீட்லி மேனுவலி கண்ட்ரோலபிள் ஏசி வென்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே சூப்பரான விஷயம். அண்ட் இந்த இடத்துல நமக்கு சுவிட்சஸ், ஏசியில் ஈகோ ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நமக்கு இன்னொரு ஃபியூவல் கன்சப்ஷன் டைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஈகோ ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க ஏசியில். அதுவுமே ஒரு சூப்பரான விஷயம். மற்றபடி 5 ஸ்பீடு ஆஸ் யூஷுவல் கியர் பாக்ஸ் வந்திருக்கு. அண்ட் நீங்கள் ஹேண்ட் ரெஸ்ட் வந்திருக்கு. அண்ட் பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸுமே வந்து நமக்கு இங்கே சென்ட்ரல் டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ரைட். அண்ட் மெயினாக இந்த விஷயத்துக்கு வருவோம். 9 இன்ச்சஸில் நமக்கு டச் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்டிமேட்டாக இருக்குது. ப்ளூடூத் கனெக்ஷன் அண்ட் மேப் நேவிகேஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நமக்கு இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஆப்ஷன்லாம் கிடையாது. பழைய பாருங்க நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஆப்ஷன் வந்திருந்தால் இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஜஸ்ட் இதில் ப்ளூடூத் கனெக்ஷன் வந்திருக்கு. அண்ட் இந்த கார்பெட் லிங்க், மஹிந்திராவுடைய இந்த ஆப்ஸோடைய லிங்க் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இல்லை. ஆனால் ஃபுல் டச்சில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அதுவுமே கொண்டு வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி இங்கே ஏசி வென்ட்ஸ் வந்து அழகாக இருக்குது. நமக்கு இந்த ஓவல் ஷேப்பில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சில்வர் பெயிண்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பியானோ பிளாக்கில் இந்த போர்ஷனே வந்து பியானோ பிளாக் வித் இந்த பார்டர் லைன்ஸ் வந்து சில்வரில் கொடுத்து 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. உட்கார்றதுக்கு மட்டும் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்லா லெக் ரூம் ஸ்பேஸும் நல்லா இருக்குது. அண்டு ஹெட் ரூம் ஸ்பேஸுமே நல்லா இருக்குது. ரியருக்குமே சூப்பராக இருக்குது. பட் தேர்ட் ரோவில் நம்ம நார்மல் பலேரோ கம்பேர் பண்ணால் அதை விட சூப்பரான கம்ஃபர்ட் வந்து தேர்ட் ரோலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அல்டிமேட்டுன்னே சொல்லலாம்.